போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு வந்து அவர் முதலமைச்சருக்கு குடுக்குறீங்களே அப்படின்னா, முதலமைச்சர் ஒரு கட்சித் தலைவர் மட்டும் இல்ல, முதலமைச்சரும் கூட. பாரத பிரதமருக்கு குடுக்குற அதே பாதுகாப்பு எனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை கேட்க முடியாது. ரொம்ப அதுக்கான அடிப்படை வித்தியாசம் இருக்குது. அவர் பிரதமர் வேற, முதலமைச்சர் வேற, கவர்னர் வேற, புரோட்டோகால் அவங்களுக்கு இருக்குது. அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி இஷ்யூ. அது வந்து இவர் வந்து கட்சித் தலைவருங்கிறதுக்காக குடுக்கப்படல. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும், ஸ்டாலினுக்குமான பாதுகாப்பே வேற வேற. இவரும் கேபினட் ரேங்க் எதிர்க்கட்சி தலைவர். ஆனாலும் அவருடைய பாதுகாப்பு வேற, முதலமைச்சரோட வந்து முதலமைச்சருக்கு குடுக்குறீங்களே, எனக்கு குடுக்குறீங்களாங்கிறது கேட்க முடியாது. ரொம்ப அது நார்மலான ஒண்ணு. உங்கள பார்க்குறதுக்கு ஃபேன் வருவாங்கன்னா, அது என்ன செய்றதுங்கிற கேள்வி. போலீஸ் வந்து எவ்வளோ குடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து மறைந்த மருத்துவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த விஸ்வரூபம் படம் ரிலீஸ் போது சொன்னாங்க. "ஏங்க தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ல போய் நான் போலீஸ்காரங்க வச்சிருந்தேன்னா, எங்களுடைய லா அண்ட் ஆர்டர் யாருங்க பாப்பா?" அப்படின்னு. எல்லா போலீஸும் விஜய் பின்னாடி போங்க அப்படின்னா, மத்தவங்க சீமான் பின்னாடி யாரும் போ வேண்டாமா? எடப்பாடி பின்னாடி யாரும் போ வேண்டாமா? அன்புமணி பின்னாடி போ வேண்டாமா? டிடிவி பின்னாடி போ வேண்டாமா? எல்லாருமே உங்க பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அதுதான். அவ எவ்வளோ பாதுகாப்பு குடுக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ப்ளஸ் நான் கேள்விப்பட்ட ஒண்ணு. அ இவங்களே வந்து ரொம்ப ஒரு அமைச்சூரா நெறைய விஷயங்கள செயல்படுறாங்க. இவங்களுடைய கட்சி நிர்வாகிகள்.